அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன குடுத்திருக்காங்கன்னா, "நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நன்மையும் தீமையும் ஆகிய 2யும் ஆராய்ந்து, நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி அதோட பாசிட்டிவ், நெகட்டிவ் 2த்தையுமே அனலைஸ் பண்ணி செய்யறவங்க தான் செயலுக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். திருக்குறளின் 511 அதிகாரம் தெரிந்து வினையாடல் அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நிதி ஆணையத்தினுடைய நிதி பகிர்வு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இத அப்ரோச் பண்ணா போதும். 16th ஃபினான்ஸ் கமிஷன் அவங்களோட ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரிப்போர்ட்டோட வொர்க்கிங் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா, 2026ல இருந்து 2031 வரைக்கும். அந்த நிதி ஆணையம் என்ன பண்ணுவாங்க? அந்த தலைவர் யாருன்னா, அரவிந்த் பனகாரியா தலைமையில தான் அந்த நிதி ஆணையம் இருந்துச்சு. நிதி ஆணையம் என்ன பண்ணுவாங்க? மத்திய, மாநில அரசுகளுக்கு இடையே நிதி பகிர்வு எத்தன சதவீதம் இருக்கணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி குடுப்பாங்க. அந்த வகையில 16வது நிதி ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா, மத்திய, மாநில அரசுகளுக்கு இடையே 41% இந்த நிதி பகிர்வு இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்திருந்தாங்க. அந்த 41%த்தையும் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, ஒரு சில கிரைட்டீரியாவுக்கு கீழ பிரிப்பாங்க. அந்த ஒவ்வொரு கிரைட்டீரியாவுக்கும் ஒரு சில சதவீதத்த வந்து குடுப்பாங்க. அததான் இங்க குடுத்திருக்காங்க. எக்ஸாம்ல கண்டிப்பா அத கேட்பாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, வருமான இடைவெளி. இங்கிலீஷ்ல இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்கம் டிஸ்டன்ஸ்க்கு எவ்வளவு வெயிட்டேஜ் குடுத்திருக்காங்கன்னா, 42.5% வெயிட்டேஜ் குடுத்திருக்காங்க. அடுத்தது பாப்புலேஷன் 2011 சென்சஸ் அடிப்படையில பாப்புலேஷன் அப்படிங்கிறதுக்கு 17.5% வந்து குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டு வெற்றி பெற்ற மாநிலங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை. சோ டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு 10% குடுத்திருக்காங்க. அடுத்தது ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி. அதான் காடுகள், வனச்சூழலியல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10%. அடுத்தது மாநிலங்களுடைய பரப்பளவு ஏரியா அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10%. அடுத்தது ஒவ்வொரு மாநிலமும் இந்தியாவோட ஜிடிபிக்கு எவ்வளவு பங்களிப்பு இருக்கு. அதான் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 10%. ஈஸியா இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா கண்டிப்பா கேட்பாங்க. இன்கம் டிஸ்டன்ஸ்னா 42.5%. பாப்புலேஷன் அப்படின்னா 17.5%. இதுவே வந்து பாத்தீங்கன்னா 60% ஆயிருச்சு. மீதி 4 கிரைட்டீரியாவுக்கும் 10% டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு 10, ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜிக்கு 10, ஏரியாவுக்கு 10, லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி அதுக்கும் 10%. மொத்தம் 100% இப்படிதான் நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்கு. பழைய செய்தி தான், செய்தித்தாள்ல வந்தனால நம்ம பாக்குறோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013ல வந்திருக்கு. அந்த சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு ரேஷன் கார்டுக்கு 35 கிலோ அப்படிங்கறத மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் சேர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஒரு ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா அதுல 35 கிலோ. அந்த ரேஷன் கார்டுல 2 பேர் இருக்கலாம். அதே ரேஷன் கார்டுல 7 பேர் கூட இருக்கலாம். எத்தனை பேர் இருந்தாலும் 35 கிலோ அப்படிங்கறத அரசாங்கம் வழங்கிட்டு இருந்தாங்க. இப்ப மத்திய அரசாங்கம் அந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்துல ஒரு திருத்தத்தை கொண்டு வர போறாங்க. அதற்கான வரைவு விதிகள் அப்படிங்கறத பொதுமக்களோட கருத்து கேட்புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரியா? அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்னாடி ஒரு ரேஷன் கார்டுக்கு 35 கிலோ அப்படிங்கிறது இருந்துச்சு. ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாலும் அந்த கணக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க அரசாங்கம். ஆனா இதுக்கப்புறமா ஒரு ரேஷன் கார்டுல ஒரு நபர் இருந்தாங்க. ஒரு நபருக்கு 7 கிலோ அப்படிங்கறத பிக்ஸ் பண்றோம். அதன்படி இப்போ ஒரு ரேஷன் கார்டுல 2 பேர் இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு 14 கிலோ தான் குடுப்பாங்க. இதுவே அந்த ரேஷன் கார்டுல 5 பேர் இருந்தாதான் 35 கிலோ அப்படிங்கறத குடுப்பாங்க. அப்ப ஒரு நபருக்கு 7 கிலோ அப்படிங்கறத பிக்ஸ் பண்றாங்க. இது வந்து தமிழகத்துக்கு பாதிப்பாக அமையும் அப்படிங்கறத நம்ம பிரதமர் வந்து முதலமைச்சருக்கு முதலமைச்சர் வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதுறார். சரியா? இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகளை வந்து பார்த்திருக்கோம். நன்றி.